My dear students, next the chapter what we are going to see is the most important parts of speech, adjectives, that we are going to discuss under the Learn English through Tamil, a foundation course given by Dr. R. Gunasekharan. Vetri welcomes you all. First, let me explain what is adjectives. Adjective means தமிழில் பெயரடை என்று அழைக்கப்படும். பெயரடை என்று அழைக்கப்படும். What is the definition for adjectives? A word used with a noun to describe or point out the person, animal, place, or thing which the noun names, or to tell the number or quantity is called an adjective. அதாவது பெயர்ச்சொல் பெயரிடும் நபர், விலங்கு, இடம் அல்லது பொருளை விவரிக்க அல்லது சுட்டிக்காட்ட ஒரு பெயர் சொல்லுடன் பயன்படுத்தப்படும் ஒரு சொல் அல்லது எண் அல்லது அளவை கூறுவதற்கு பெயரடை எனப்படும். அதாவது அட்ஜெக்டிவ் என்பது பெயரடை எனப்படும். இந்த அட்ஜெக்டிவ் ஆல்வேஸ் கம் along with noun. Next, adjective is used as a word to add something for its meaning. அதாவது பெயரடை அதன் பொருளுக்கு ஏதாவது சேர்க்க ஒரு வார்த்தையாக பயன்படுத்தப்படுகிறது. பொருள் என்பது noun. உதாரணமாக இங்கே 2 சென்டென்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது the lazy boy was punished. The lazy boy was punished. ஆங்கிலத்திலே பாய் என்பது நவுனை குறிக்கிறது. லேசி என்பது அவனுடைய சோம்பேறித்தனத்தை குறிக்கிறது. ஆக இங்கே சோம்பேறி என்பது அட்ஜெக்டிவ். The lazy boy was punished. தமிழில் சோம்பேறி பையன் தண்டிக்கப்பட்டான். was punished. ஆக மாணவர்களே மிக நுணுக்கமாக கவனிக்க வேண்டும். Adjective always follows the noun. Before the noun or even after the noun, depending upon the condition. But always it qualifies the noun. சோம்பேறி பையன் என்பது பையன் noun, சோம்பேறி என்பது adjective. இதுவே இரண்டாவதாக ஒரு சென்டென்ஸ் இங்கே நான் கொடுக்கிறேன். The boy is lazy. அங்கே லேசி என்ற வார்த்தை முதலில் வந்தது, இங்கு கடைசியாக வருகிறது. ஆக அந்த லேசி என்பது பையனை மட்டும்தான், பையனுடைய குணத்தை தான் குறிக்கிறது. The boy is lazy. பையன் சோம்பேறி. இந்த பையன் சோம்பேறி. நன்றாக கவனத்தில் கொள்ளுங்கள். ஆக அட்ஜெக்டிவ் நவுனுக்கு முன்னாலும் வரலாம் அல்லது பின்னாலும் வரலாம். In the sentence 1, அதாவது முன்னாளில் வந்த adjective, the adjective lazy is used along with the noun boy is an epithet or attribute. It is therefore said to be attributally. In the sentence 2, the adjective lazy is used along with the verb
please follow, along with the verb is and forms part of the predicate. It is therefore said to be used predicatively. Used predicatively. அடுத்து நாம் adjective எத்தனை வகைகளாக பிரிக்கப்படுகின்றன என்பதை பார்ப்போம். உதாரணமாக கைண்ட்ஸ் ஆஃப் adjectives, வகைகள், adjective வகைகள். Adjectives may be divided into the following classes. முக்கியமாக 5 வகைகளாக பிரிக்கப்படுகின்றன. ஒன்று, adjective of quality, quality, bad, good, குவாலிட்டியை குறிப்பது. டிஸ்கிரிப்டிவ் adjective என்று கூறலாம். இரண்டாவது, adjective of quantity, adjective of quantity, இது முக்கியமாக குறிப்பிட வேண்டும். மூன்றாவது, adjective of number. நான்காவது, demonstrative adjectives. 5, interrogative adjectives. ஆக adjective என்று சொல்லக்கூடிய பெயரிடை 5 வகைப்படுகிறது. இதை ஒவ்வொன்றாக உதாரணங்களுடன் கீழே பார்ப்போம். முதலாவதாக நான் எடுத்துக்கொள்வது adjective of quality, அதாவது தரத்தின் பெயரிடை என்று கொள்ளலாம். தரத்தின் பெயரிடை அல்லது விளக்க பெயரிடை. Adjectives of quality shows the kind or quality of a person, of a person or thing. தரத்தின் உரிச்சொற்கள் என்பதால் ஒரு பொருளில் வகை அல்லது தரத்தை காட்டுகிறது. உதாரணம் இங்கே நான் கொடுக்கிறேன். முதலாவதாக உதாரணம், கல்கத்தா is a large city. கல்கத்தா is a large city. கல்கத்தா என்பது ஒரு நகரம், ஒரு குறிப்பிட்ட இந்தியாவில் உள்ள ஒரு பெருநகரம். So it is a large city. Kindly follow. என்னுடைய தமிழாக்கம், கொல்கத்தா ஒரு பெரிய நகரம். கொல்கத்தா ஒரு பெரிய நகரம். அப்பொழுது கொல்கத்தா எப்படிப்பட்ட ஒரு நகரம் என்று குறிப்பிடும்போது அது லார்ஜ் சிட்டி என்று குறிப்பிடுகிறது. அதாவது பெரிய, லார்ஜ் என்பது அட்ஜெக்டிவ். நன்றாக கவனிங்கள். நகரம் என்ற அவனுக்கு முன்னால் வருகின்றது லார்ஜ். அது எதை குறிக்கிறது? கொல்கத்தாவினுடைய எப்படிப்பட்டது என்று குறிக்கிறது. அடுத்து, he is an honest man. He is an honest man. honest என்பது adjective, man என்பது noun. so he என்பது இங்கே pronoun. அவர் நேர்மையான மனிதர். honest அதற்கு ஈக்குவலான தமிழ் வார்த்தை நேர்மையான என்பது adjective. நேர்மையான மனிதர். மூன்றாவது, the foolish old crow, foolish old crow, the tried to sing, the foolish old crow tried to sing. அதாவது தமிழில் முட்டாள் முதிய காகம் பாட முயன்றது.
முட்டாள் முதிய காகம் பாட முயன்றது. இங்கே ஃபூலிஷ் முட்டாள் என்பது அட்ஜெக்டிவ். முதிய காகம், காகம் என்பது நவுன். ஆக இந்த 3 உதாரணங்களும் உங்களுக்கு மிக தெளிவாக குறிப்பிடுகிறது எவ்வாறு அட்ஜெக்டிவ் ஒரு நவுனை குறிப்பிடுகிறது, குவாலிஃபை செய்கிறது என்பதை புரிந்து கொள்ளலாம். அட்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் குவாலிட்டி ஆன்சர் த கொஸ்டின். அதாவது வாட் கைண்ட் என்ற ஒரு கொஸ்டினை நீங்கள் எழுப்பினால் அதனுடைய குவாலிட்டியை பற்றி தெரியும். வாட் கைண்ட்? கைண்ட் மீன்ஸ் இஸ் இட் ஃபூலிஷ், இஸ் இட் ஆனஸ்ட் என்ற ஒரு குவாலிட்டியை குறிக்கும். அடுத்து இரண்டாவதாக வகை adjectives of quantity. Show how much of a thing is meant as. So adjectives of quantity. Quantity என்பால் அளவு. உதாரணமாக இங்கே நான் சில வாக்கியங்களை கொடுத்துள்ளேன். I ate some rice. I ate some rice. இங்கே வெண்மையான கலரில் கொடுக்கப்பட்டுள்ள வார்த்தைகள் அட்ஜெக்டிவை குறிக்கின்றன. இதை விரிவாக பின்னால் பார்க்கலாம். I ate some rice. He showed much patience. He has little intelligence. You have no sense. ஆக இந்த 4 சென்டென்ஸ்களும் உள்ள அட்ஜெக்டிவ்ஸ் விரிவாக உதாரணத்தோடு நம்ம பார்க்கலாம். So adjective of quantity answer the question how much. If you raise question how much, it gives about the quantity. இப்பொழுது உதாரணத்துக்கு வருவோம். Adjectives of quantity show how much of a thing is meant as. அளவின் உரிச்சொற்கள் ஒரு பொருளின் பொருள் எவ்வளவு என்பதை காட்டுகிறது. எவ்வளவு, how much என்பதை காட்டுகிறது. I ate some rice. நான் கொஞ்சம் சோறு சாப்பிட்டேன், சாதம் சாப்பிட்டேன். எவ்வளவு சாப்பிட்டாய்? கொஞ்சம் சாப்பிட்டேன். Some, please follow adjective. அதே மாதிரியாக அடுத்த சென்டென்ஸ், he showed much patience. He showed much patience. அதாவது தமிழில் அவர் மிகுந்த பொறுமையை காட்டினார். showed much, மிகுந்த என்பது அட்ஜெக்டிவ். மிகுந்த என்பது அட்ஜெக்டிவ். அடுத்து மூன்றாவது வாக்கியம், he has a little intelligence. He has a little intelligence. லிட்டில் என்பது அட்ஜெக்டிவ். தமிழாக்கம், அவருக்கு புத்திசாலித்தனம் குறைவு. லிட்டில் குறைவு. எது குறைவு? இன்டெலிஜென்ஸ், புத்திசாலித்தனம் குறைவு. ஸோ குறைவு என்பது அட்ஜெக்டிவ். நான்காவது வாக்கியம், யூ ஹாவ் நோ சென்ஸ். தமிழில் உனக்கு புத்தி இல்லை. உனக்கு புத்தி இல்லை. சென்ஸ் என்பது புத்தி. நோ என்ற வார்த்தை அட்ஜெக்டிவ். இல்லை, நோ சென்ஸ், உனக்கு புத்தி இல்லை. ஆக ஒரு குவான்டிட்டி ஆஃப் அட்ஜெக்டிவை தெரிந்து கொள்வதற்காக நாம் ஹவு மச் என்று ஒரு கொஸ்டினை எழுப்பினோமானால் கிடைக்கும் விடை நம்மளுக்கு அட்ஜெக்டிவை காட்டி கொடுக்கும். அடுத்து
மூன்றாவது adjective of number or numeral adjective. Numeral adjective. So, how many person or things are meant or in what order a person or thing stands as? அதாவது தமிழில் எண்ணின் உரிச்சொற்கள் அல்லது எண் உரிச்சொற்கள் எத்தனை நபர்கள் அல்லது விஷயங்கள் குறிக்கப்படுகின்றன அல்லது ஒரு நபர் அல்லது பொருள் எந்த வரிசையில் நிற்கிறது என்பதை காட்டுகிறது. உதாரணமாக இங்கே சில வாக்கியங்களை நான் கொடுத்து இதை உங்களுக்கு விளக்க விரும்புகிறேன். The hand has 5 fingers. The hand has 5 fingers. கையில் 5 விரல்கள் உள்ளன. So, எத்தனை விரல்கள் உள்ளன? 5. 5 என்பது adjective. So, 5 என்பது அதனுடைய தமிழாக்கம். 5 fingers. இப்பொழுது நம்பர் adjective நம்பரை குறிக்கிறது. அதே மாதிரி இரண்டாவது வாக்கியம் few cats like cold water. Few cats like cold water. Few என்பது adjective. சில அதனுடைய தமிழாக்கம். சில என்பது அதனுடைய தமிழாக்கம். சில பூனைகள் குளிர்ந்த நீரை விரும்புகின்றன. சில பூனைகள் குளிர்ந்த நீரை விரும்புகின்றன. அடுத்து மூன்றாவது வாக்கியம் Here are some ripe mangoes. Here are some ripe mangoes. இங்கே இவ்வாக்கியத்தில் ஆங்கில வாக்கியத்தில் some என்பது adjective. என்னுடைய தமிழாக்கம் சில. மாணவர்களே, ஆங்கிலத்திலே குறிப்பிடும் பொழுது adjective-ஐ நான் மஞ்சள் நிறத்தில் போல்டு எழுத்தில் குறிப்பிடுகிறேன். தமிழில் குறிப்பிடும் பொழுது அதுவே வெண்மை நிறத்தில் போல்டு எழுத்தில் குறிப்பிடுகிறேன், நீங்கள் புரிந்து கொள்வதற்காக. ஸோ இங்கே உள்ளவை சில பழுத்த மாம்பழங்கள். Here are some ripe mangoes. இங்கே உள்ளவை சில பழுத்த மாம்பழங்கள். Some adjective. சில என்பது அதன் தமிழாக்கம். நான்காவது most boys like cricket. Most boys like cricket. Most என்பது adjective. தமிழாக்கம் பெரும்பாலான சிறுவர்களுக்கு கிரிக்கெட் பிடிக்கும். பெரும்பாலான சிறுவர்கள் கிரிக்கெட்டை விரும்புகிறார்கள். ஆக மோஸ்ட் என்பது adjective, பெரும்பாலான என்பது அதனுடைய தமிழாக்கம். அடுத்து there are several mistakes in your exercise. There are several mistakes in your exercise. Several என்பது adjective. இதனுடைய தமிழாக்கம் உங்கள் உடற்பயிற்சியில் பல தவறுகள் உள்ளன. several adjective, அதனுடைய தமிழாக்கம் பல. several பல adjective. எனவே அடுத்து
adjectives of number are of three kinds. எண்ணின் உரிச்சொற்கள் அல்லது எண் உரிச்சொற்கள் 3 வகையாக பிரிக்கப்படுகிறது. இது மிக மிக முக்கியம். ஒன்று definite numeral adjectives which denotes an exact number as ஒன்று திட்டமான எண் உரிச்சொற்கள், இது ஒரு சரியான எண்ணை குறிக்கிறது. நம்பர் 1. உதாரணமாக எக்ஸாம்பிள்ஸ் 1, 2, 3 etc. These are called cardinals. இதை என்ன குறிப்பிடுகின்றோம்? கார்டினால்ஸ் என்று குறிப்பிடுகிறோம். 1, 2, 3 முதலியன இவை கார்டினால்கள் என்று அழைக்கப்படுகின்றன. அடுத்து first, second, third etc. Example, these are called ordinals. நன்கு மனதில் ஏற்றுக்கொள்ளுங்கள். முதல், இரண்டாவது, மூன்றாவது முதலியன இவை ஆர்டினால்கள் என்று அழைக்கப்படும். மற்றவை 1, 2, 3 என்பது கார்டினால்கள் என்றும் இதை ஆர்டினால்கள் என்றும் அழைக்கப்படுகிறது. இரண்டாவதாக indefinite numeral adjective, அதாவது which do not denote an exact number as தமிழில் காலவரையற்ற எண் உரிச்சொல், இது ஒரு சரியான எண்ணை குறிக்காது. உதாரணமாக all, no, many, few, some, any, certain, several. ஸோ இந்த ஆங்கில சொற்கள், அட்ஜெக்டிவ் சொற்கள் ஒரு சரியான எண்ணை குறிக்காது. 1, 2, 3 என்பதை போல அதற்கு ஒரு சரியான எண் இருக்காது. இவைகள் தமிழிலே நான் குறிப்பிடுகிறேன். ஆல் அனைத்தும், நோ இல்லை, மெனி பல, ஃபியூ சில, சம் சில, எனி ஏதோனும், சர்டைன் சில, சவரல் பல. ஆக இவை அனைத்தும் ஒரு சரியான எண்ணை குறிக்காத அட்ஜெக்டிவ் ஆகும். நன்கு மனதிலே குறித்துக் கொள்ளுங்கள். மூன்றாவது distributive numeral adjectives which refers to each one of a number as example each, either, every. நன்றாக மனதில் ஏற்றிக் கொள்ளுங்கள். டிஸ்ட்ரிபியூட்டிவ் நியூமரல் ஈச், எய்தர், எவரி. அதாவது தமிழில் பரவலான எண் உரிச்சொற்கள். இது ஒரு எண்ணின் ஒவ்வொன்றையும் குறிக்கிறது. உதாரணமாக இங்கே பார்க்கலாம். இங்கே வாக்கியத்திலே இதை அமைத்து காமிக்கிறேன். ஒன்றாவது வாக்கியம், each boy must take his turn. each, ஒவ்வொரு பையனும் தன் முறை எடுக்க வேண்டும். each, ஒவ்வொரு. இரண்டாவது, either pen will do. தமிழில் ஏதாவது ஒரு பேனா எழுதும். எய்தர் என்பதற்கு தமிழில் ஏதாவது. நன்றாக மனதில் இருத்திக் கொள்ளுங்கள். மூன்றாவது வாக்கியம், every word of it is false. தமிழாக்கம், அதில் ஒவ்வொரு வார்த்தையும் பொய்.
அதில் உள்ள ஒவ்வொரு வார்த்தையும் பொய். அப்பொழுது எவரி என்பது அட்ஜெக்டிவ், தமிழாக்கம் ஒவ்வொரு. ஒவ்வொரு என்பது அதனுடைய தமிழாக்கம். எவரி ஒவ்வொரு, எய்தர் ஏதாவது. மனதிலே இருத்திக் கொள்ளுங்கள். இப்பொழுது நான்காவதான அட்ஜெக்டிவ் டெமான்ஸ்ட்ரேட்டிவ் அட்ஜெக்டிவ்ஸ். இது தமிழிலே ஆர்ப்பாட்ட உரிச்சொற்கள் என்று சொல்லுகிறோம். ஆர்ப்பாட்ட சொல், அதாவது உரிச்சொற்கள். டெமான்ஸ்ட்ரேட்டிவ் பாயிண்ட் அவுட் விச் பர்சன் ஆர் திங் இஸ் மீன்ட் ஆஸ். எந்த நபர் அல்லது பொருள் என பொருள்படும் என்பதை குறிக்கவும். நாம் இப்பொழுது உதாரணத்தோடு பார்க்கலாம், வாக்கியத்தில் பார்க்கலாம். This boy is stronger than Hari. This boy யார் ஒன்றா இருக்கலாம். அந்த பையனை யார் கூட கம்பேர் பண்ணுறோம்? ஹரி கூட கம்பேர் பண்ணுறோம். This boy is stronger than Hari. அதாவது தமிழில் இந்த பையன் அரிய விட வலிமையானவன். இந்த பையன் அரிய விட வலிமையானவன். அப்பொழுது திஸ் என்பது அட்ஜெக்டிவ், இந்த என்பது அதனுடைய தமிழாக்கம். அடுத்து தட் பாய் இஸ் இண்டஸ்ட்ரியஸ். தட் பாய் இஸ் இண்டஸ்ட்ரியஸ் தமிழாக்கம் அந்த பையன் உழைப்பாளி. அந்த பையன் உழைப்பாளி. அதாவது கவனியுங்கள், தட் என்பது தமிழில் அந்த அட்ஜெக்டிவ். அடுத்த சென்டென்ஸ், தீஸ் மேங்கோஸ் ஆர் சோர். இந்த மாம்பழங்கள் புளிப்பாக இருக்கிறது. தீஸ் என்பது இந்த, இவைகள். இந்த என்பது தீஸ் என்று குறிப்பிடலாம், அட்ஜெக்டிவ். ஆக இவை யாவும் டெமான்ஸ்ட்ரேட்டிவ் அட்ஜெக்டிவ்ஸ். நான்காவதாக, those rascals must be punished. Those rascals must be punished. அந்த அயோக்கியர்கள் தண்டிக்கப்பட வேண்டும். அந்த அயோக்கியர்கள் தண்டிக்கப்பட வேண்டும். தோஸ் அட்ஜெக்டிவ் தமிழாக்கம் அந்த. நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், இவையெல்லாம் டெமான்ஸ்ட்ரேட்டிவ். அடுத்து கடைசியாக ஐந்தாவதாக இன்ட்ராகேட்டிவ் அட்ஜெக்டிவ். இன்ட்ராகேட்டிவ் என்றால் நமக்கு தெரியும், கேள்வி கேட்பது அல்லது விசாரணை உரிச்சொற்கள். When the following words what, which and whose are used with nouns to ask questions, they are called interrogative adjectives. நன்றாக மனதில் இருத்திக் கொள்ளுங்கள். வாட், விச், ஹூஸ் இந்த மூன்று வார்த்தைகள் கேள்வி கேட்பு நமனுக்கு முன்னாலே நாம் கேள்வி கேட்க உபயோகப்படுத்தும் பொழுது அதை இன்ட்ராகேட்டிவ் அட்ஜெக்டிவ் என்று கூறுகிறோம். பின் வருபவை என்ன, எது, யாருடைய பெயர்ச்சொற்கள் கேள்வி கேட்க பயன்படுத்தப்படும் போது அவை கேள்விக்குரிய உரிச்சொற்கள் எனப்படும். இப்பொழுது உதாரணத்தோடு நாம் பார்க்கலாம். What manner of man he is? What manner of man is he? இதனுடைய தமிழாக்கம் அவர் எப்படிப்பட்ட மனிதர்.
வாட் மேனர், வாட் எப்படிப்பட்ட, வாட் என்பது அட்ஜெக்டிவ். நன்றாக பாருங்கள், வாட் என்பது அட்ஜெக்டிவ், அதனுடைய தமிழாக்கம் எப்படிப்பட்ட. வாட் மேனர் ஆஃப் மேன் இஸ் ஹி, அவர் எப்படிப்பட்ட மனிதர். வாட் அட்ஜெக்டிவ், தமிழில் எப்படிப்பட்ட. இரண்டாவது வாக்கியம், which way shall we go, which way shall we go, நாம் எந்த வழியில் செல்ல வேண்டும், எந்த வழியில் செல்ல வேண்டும். which, எந்த, இது அட்ஜெக்டிவ், இன்ட்ராகேட்டிவ் அட்ஜெக்டிவ். மூன்றாவதாக, whose book is this, whose book is this, இது யாருடைய புத்தகம், இது யாருடைய புத்தகம், யாருடைய, whose, இது அட்ஜெக்டிவ், புத்தகத்தை குறிக்கிறது. இது யாருடைய புத்தகம், இந்த புத்தகம் யாருடையது. ஆக whose என்பது அட்ஜெக்டிவ். மாணவர்களே, இன்று நாம் அட்ஜெக்டிவை பற்றி, அட்ஜெக்டிவ் என்றால் என்ன, அது எத்தனை வகைப்படும் என்பதை பற்றி பார்த்தோம். இனி அடுத்த வகுப்பில் மேலும் இதை பற்றி பார்க்கலாம். எப்படி நாம் அட்ஜெக்டிவ் உருவாக்குவது, வெர்பிலிருந்து உருவாக்குவது, அதை வேறு எப்படியெல்லாம் நாம் வாக்கியத்தொழிலை உபயோகப்படுத்துவது போன்ற முழுவதையும் அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம். டாக்டர் ஆர் குணசேகரன்.